பெங்களூரு நகரில் வரலாறு காணாத குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அனைத்து டேங்கர் லாரிகளையும் கர்நாடக அரசே கையகப்படுத்தி குடிநீர் விநியோகம் செய்ய முடிவெடுத்துள்ளது. பெங்களூரு நகரில் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே சென்றுவிட்ட நிலையில் இன்னும் பல ஆயிரம் வீடுகளுக்கு காவிரி திட்ட குடிநீர் இணைப்பு கிடைக்கப்பெறவில்லை. இதனால் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் தவித்து வரும் சூழலில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கொள்ளை லாபம் ஈட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிக விலைக்கு தண்ணீர் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் விதமாக அனைத்து டேங்கர் லாரிகளையும் கையகப்படுத்த கர்நாடக மாநில அரசு முடிவு செய்துள்ளது என்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். As far as water crisis is concerned in Bangalore, you know the biggest, more than 200 taluks have been decided as a drought area, including Bangalore is suffering without water. The underground level has gone so very deep. Though I have given 10 times close to every assembly segment to see that water and all these civic problems will be sorted out, especially in the dictionary quota of my grant. But still, I am looking at it. I have requested all the tank suppliers, borewell, to identify themselves and declare to the government. And I have called a meeting of the mines and geology, the minor irrigation people. ஒரு வார காலத்திற்குள் பெங்களூரில் உள்ள அனைத்து டேங்கர் லாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் திங்கட்கிழமையன்று டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.